அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு ராமு, சோமு. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே பாடம் படிப்பாங்க, ஒன்னாவே சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க. இந்த மாதிரி 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருந்தாங்க. ஜாலியா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸா. ஒரு நாளைக்கு ராமு சொன்னா, காட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, வரியா அப்படின்னு கேட்டான். காடுன்னா பயங்கரமா இருக்கும்ல. சரின்னு 2 பேரும் போனாங்க காட்டுக்கு. அங்க பார்த்தா இது ஒரு கரடி வந்துட்டு உடனே ராமு சோமு விழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க குடு 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 குடுன்னு. என்ன பண்ணிட்டா, சோமுக்கு தான் நல்லா மரம் ஏற தெரியும், ராமுக்கும் மரமே ஏற தெரியாது. அதனால என்ன செஞ்சிட்டான், சோமு கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான். ராமுக்கு எந்த உதவியுமே அவன் செய்யல. ராமுக்கு என்னடா இவன் பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டானே, நம்ம என்ன செய்யறது, கரடியோ வந்துட்டு இருக்கு. சரின்னு ஒரு யோசனை வந்தது. டபக்குன்னு அப்படியே மயக்கமா இறந்துட்டா மாதிரி அப்படியே கீழே விழுந்துட்டான். உடம்பு கை காலெல்லாம் எதையுமே அசைக்கல, அப்படியே படுத்துட்டான். கரடி வந்து இப்படி அவனை பார்த்தது. என்னடா பையன் இறந்து போயிட்டான் போல இருக்கு, சரி நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரடி திருப்பி போயிட்டு. அப்பதான் மரத்து மேல இருந்து சோமு இறங்கி வரான். டேய் என்னடா சொன்னுச்சு கரடி ஒன்னுட்ட அப்படின்னு ராமுவை பார்த்து கேட்டான். உடனே ராமு சொன்னா, ஆபத்து காலத்துல கைவிடுற ஃப்ரெண்ட்ஸோட நீ சேரவே சேராத அப்படின்னு கரடி சொன்னுச்சுரா. நீ என்ன விட்டுட்டு நீ மட்டும் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறிக்கிட்டல்ல, நான் என்ன செய்வேன்னு கூட நீ யோசிக்கவே இல்ல. நான் இனிமே உன்னோட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன்டா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு கஷ்டமான சமயத்துல நம்ம கூட இருக்கிறவங்கள கைவிடவே கூடாது. விட்டுட்டான சோம என்ன பண்ணா, அவன் தான் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறிட்டானே, தப்பு தானே அது. ஃப்ரெண்டை யாராவது விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துருவோமா, அப்படிலாம் ஓடி வரவே கூடாது. அடுத்து வேற கதை நாளைக்கு.